மணி அபிஷியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராம் இந்திரா டைரக்ஷன்ல மனிதர்கள் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ராம் இந்திரா இயக்குன மனிதர்கள் படம் வந்து ஒரே ஒரு நைட்ல நடக்கக்கூடிய ஒரு பெரிய சம்பவம் தான் இந்த படம். இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, 6 நண்பர்களும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து மது அருந்திட்டு இருப்பாங்க, அதாவது சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. இதுல வந்து ஒரு நண்பர் ஏதாவது ஒரு வகையில பாட்டில குத்தி இறந்துருவார். இறந்த உடனே மீதி 5 பேரும் அதிகமா பதட்டம் ஆயிடுவாங்க. என்னடா அது, நம்ம 6 பேரும் சரக்கு அடிக்க வந்தோம், ஒரே ஒருத்த மட்டும் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யார் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்களுக்கு பதட்டத்துல தெரியாம இப்போ ஒரு விஷயம் பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கார் டிக்கில் எடுத்துட்டு போய் போட்டு ஏதோ ஒரு சுடுகாட்டுல பக்கத்தில் இருக்கு, அந்த சுடுகாட்டில் போய் அவர் எரிக்கிறோம் எல்லாம் புதைக்கிறோம், வச்சுட்டு நம்ம 5 பேரும் எதுவும் தெரியாத மாதிரி அதே மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பணத்தை எடுத்து கார் டிக்கியில் போட்டுக்கின்னு இங்கிருந்து போகிறாங்க. போகும்போது அவங்க ஏற்படுற சிக்கல்கள், அவங்க சந்திக்கிற நபர்கள், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே கை கலப்பு, இன்னும் நிறையா விஷயங்களை தாங்கி இந்த படம் வந்து ஒரே ஒரு நைட்டில் எடுத்து முடிச்சிருக்கிறாங்க. அந்த கதைப்படி இந்த படம் வந்து ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு நைட்டு, அது இரவு மட்டும்தான், பகலே அவங்க காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யூகிச்சிட்டேன் எடுத்த உடனே. ஏன்னா இது பட்ஜெட் படம், இது அப்படி தான் எடுக்க முடியும். ஏன்னா 5 பேர் தான் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர். 5 கேரக்டர் தான். அவங்க 5 பேர்த்துக்குள்ளேயே நீ தான் பண்ண இந்த கொலைய அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் ஏற்படுது. அதெல்லாம் உண்மையிலே பார்க்கும்போது ஒரு பெரிய படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வருது. ரெண்டாவது வந்து சில பேர் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணாங்க இந்த படத்தில். அதையும் நம்ம வந்து பேச முடியாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு முடிவு எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு பணத்தை எடுத்து ஒரு டிக்கியில் போட்டுக்கின்னு இதை போய் ஒரு இடத்துல புதைக்கணும் அப்படின்னு கான்செப்ட்னு வந்து ஒரு முடிவு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் மாட்டிக்குவேன், என் குடும்பம் என்ன ஆகும், அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு 5 பேரும் புலம்புறாங்க. ஏன்னா 5 பேர் யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியாது, கொலை பண்ணாலும் யாருன்னு நம்மளுக்கு புரியாது. ஆனால் 5 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் கரெக்டாக இருப்பாங்க, ஒரு 2 கேரக்டர் மட்டும் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வழியில் சந்திச்சுட்டு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயம்தான் இந்த படத்தினோட மொத்த கதை. கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலே இது வந்து கிளைமேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட நீங்கள் வந்து எப்பயும் போல நான் யூகிச்சிட்டேன். நண்பர்கள்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஏன்னா காரில் வந்திருக்காங்க, கார் எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக ஒரு போலீஸ் குறை காட்டுவான், ஒருத்தன் வழி கேட்பான், நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகிக்கலாம். ஆனால் கிளைமேக்ஸ் இந்த படத்தில் யூகிக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடம் தான். ஏன்னா அந்தளவுக்கு உண்மையிலே பர்ஃபெக்டான கிளைமேக்ஸாக இருந்துச்சு. அது ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஏன்னா சில விஷயங்கள் இப்படி தான் நடக்கும். அவங்க அப்போவே அந்த பாடியை நல்லா செக் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு முடிவு எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அந்த பாடியை செக் பண்ணாமல் இது செத்து தான் போயிட்டான் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த படத்தினுடைய முழுநீள கதையும். இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். ஆனால் சில கொஞ்சம் ஒரு 10-20 நிமிஷம் உங்களுக்கு புரியாது. அதுக்கப்புறம் இந்த படங்களோட கதையை நீங்கள் கையில் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த படம் ஃபுல்லாகவே நல்லதாக இருக்கும். கொஞ்சம் பலவலா கொலகொலா அந்த மாதிரி கொஞ்சம் வசனங்கள் நிறையா இருக்குது. அது போல் எமோஷனல் சீன்ஸ் ஓவராக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து தேவையே இல்லாத சீன்கள்லாம் அழுது கிரியேஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கே கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். மற்றபடி இந்த படத்தினோட கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஒரு 1.25 மணி நேரம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கொடுக்குது இந்த படம். அது குறிப்பாக கண்டிப்பாக அது கிளைமேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளைமேக்ஸ். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும்.